எஃபர்ட்ஸ் முக்கியமே கிடையாது. ஒரு பர்சன்ட்ட பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் நான் பயங்கரமா எஃபர்ட் போடுறேன். அவங்கள ரொம்ப கேர் பண்றேன். அவங்களுக்கு தேவையான அட்டென்ஷனை நான் கரெக்டாக தான் கொடுக்குறேன். அவங்க பண்ற எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் என்னோட எஃபர்ட்ஸ் அவங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்றாங்க. எனக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்றாங்க. சரியா பேச கூட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேருக்கு நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருக்குங்க. பட் யதார்த்தம் என்னன்னா, உங்க எஃபர்ட்ஸ் அவங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி வேற ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ நீங்க என்னதான் அதை விட அதிகமாக கொடுத்த ட்ரை பண்ணாலும் அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா தான் தெரியும். சிம்பிளாக சொல்கிறேனே, ஏற்கனவே தட்டில் சாப்பாடை வச்சு சாப்பிட்டு இருக்கிறவனுக்கு நீங்கள் என்னதான் சாப்பாடு கொண்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாலும் அது அவனுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த சாப்பாடை போடுறதுக்கு ஆல்ரெடி வேற ஒரு ஆள் இருக்காங்க. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வயிறு ஃபுல்லாச்சுன்னா நீங்கள் கொடுக்குற சாப்பாடுக்கு குப்பையில் தான் கொட்டுவாங்க. பட் அதுவே உங்ககிட்ட பசிக்குதுன்னு வந்து சாப்பாடை கேட்குறவங்ககிட்டயும் அந்த சாப்பாடை கொடுத்தா அந்த சாப்பாடையும் மதிப்பாங்க, அந்த சாப்பாடு போட்ட உங்களையும் மதிப்பாங்க. அதே தான் இங்கே எஃபர்ட்ஸ் இருக்கும். உங்களை தேடி வந்து சில பேர் பழகணும், பேசணும், ட்ரை பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அந்த எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபர்ட்ஸையும் மதிப்பாங்க, அந்த எஃபர்ட்ஸை போட்ட உங்களையும் மதிப்பாங்க. ஸோ எஃபர்ட்ஸ் முக்கியம் இல்லை, அதை யாருக்கு போடுறோம் அப்படின்றது தான் முக்கியம்.